கதை பெயர் வானத்திலிருந்து வந்த ஒலி. இரவு 12 மணி. முழு கிராமத்துல மின் போயிருக்கு. அந்த அமைதிக்குள்ளே ரேடியோ மட்டும் ஒலி விட்டுக்கிட்டே இருந்தது. நிழலில நிக்காதீங்க, ஒலி வந்துகிட்டே இருக்கு. யாரும் புரிஞ்சிக்கல. யாரோ பைத்தியமா பிராங்க் பண்றாங்கன்னு நினைச்சாங்க. அது கிராமத்துல ஒரு பையன் இருந்தான், கார்த்திக். அவனுக்கு வானம் பாக்குறது பிடிக்கும். நட்சத்திரம் பார்ப்பதும் ரொம்ப வழக்கம். அந்த இரவில் கூரையில நிக்கிறான். அப்போதான் அவன் பார்த்தான், வானத்துல ஒரு ஒளிவட்டம் மெதுவா சுழன்றுகிட்டு வருது. அவன் போன் எடுத்தான், வீடியோ இருக்கு. அந்த போன் ஸ்கிரீன்ல ஒரே நொடியல ஒரு முகம் தெரிஞ்சது. அது அவனிடையில வானத்திலிருந்து அந்த ஒளி கீழே விழுந்தது. அவன் வீட்டை முழுக்க மூடிச்சிட்டது. மறுநாள் காலை கிராமம் காலி. ஆனா வீடுகள் சீராயிருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் ரேடியோ இருந்தது. அது தானா ஒளி விட்டுக்கிட்டே இருந்தது. ஒளி உங்களை தேர்ந்தெடுத்தது, எதிர்க்காதீர்கள். 3 நாள் கழிச்சு போலீஸ் அந்த இடத்துக்கு வந்தாங்க. அங்க கார்த்திக்கோட போன் கிடைச்சது. அந்த வீடியோவில் கடைசி ஃப்ரேம் மட்டும் ஒரு ஒளி வட்டத்துக்குள்ள மனிதர்கள் எல்லாம் மிதந்து கொண்டிருந்தாங்க. அவர்களின் நிழல் மட்டும் நிலத்தில் இருந்தது. அதுவும் மெதுவா அசைது. இப்பவும் அந்த கிராமம் மலைக்குள்ளே மறைந்திருக்கு. யாராவது அங்க போனா ரேடியோ தானா ஒளிரும். அதில் ஒரே ஒரு சத்தம் வரும். ஒளி வந்துவிட்டது, நிழலை திருப்பிக் கொடுக்க மாட்டோம். வானத்திலிருந்து வந்த ஒளி. அவர்களுக்கு மின்னல் தேவையில்லை. உங்கள் நினைவே அவர்களின் சக்தி. டார்க் FM presents. இது மாதிரி இன்னும் நிறைய பயங்கர பேட்கதைகள் வரப்போகுது. அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். ஏனெனில் அடுத்த கதை உங்கள் பின்னால வந்திருக்கும்.